1986 பாலோடு நேர்தமிழும் பைந்தமிழ் மாக்களும் ஆளோடு வேறெந்தறிந்திருந்தும் ஆள வந்தார் மேலோடு பேசி விடுவரேல் அவ்வாட்சி சாலோடு நீர் என்று கூவிடுவாய் கருங்குயிலே என்று இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்து குந்தி குரல் எடுத்து கூவிய கால் சிட்டை பருவத்தில் கூவத்துடிக்கிற குயில் குஞ்சாய் தாவத்துடிக்கிற தளிர்மான் குட்டியாய் இருந்த காலகட்டத்தில் குடியேற்றம் நகரில் உரையாற்ற வந்த நான் 1986 இருந்து ஆண்டுக்கு ஒரு முறை நான் வர தவறியதில்லை. அரசியல் கட்சி பொதுக்கூட்டங்கள் மட்டுமில்லாமல் குடியேற்றத்தில் தமிழுக்கு நாளும் தொண்டு செய்கின்ற குடியேற்ற முத்தமிழ் சுவை சுற்றத்தின் சார்பாகவும் இலக்கிய விழாவில் கலந்து கொள்வதற்கு நான் குடியேற்றத்திற்கு வந்திருக்கிறேன். ஆனால் எப்போதெல்லாம் வந்தேனோ அப்போதெல்லாம் காணாத எழுச்சியை இன்றைக்கு குடியேற்றம் நகரில் நான் பார்க்கிறேன். எழுச்சி கோலம் போன்றிருக்கிறது குடியேற்றம் என்று சொன்னால், சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் ஏற்றப்பட்டிருக்கிற கொடி செங்கோட்டையில் ஏற்றப்படும் என்கிற நம்பிக்கை என் நெஞ்சிலே நிழலாடுகிறது. அதற்கு வடிவம் தருவதற்கு நீங்கள் எல்லாம் கடமையாற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையோடு தான் நாஞ்சில் சம்பத் இன்றைக்கு குடியேற்றம் நகரத்திற்கு வந்திருக்கிறேன். நிறுத்தத்தில் வெற்றி பெற்றால் ஆட்டனத்தி, நிதியளித்து வெற்றி பெற்றான் குமணவள்ளல், திருத்தத்தில் வெற்றி பெற்றான் ஒட்டக்கூத்தன், தீர்ப்பளித்து வெற்றி பெற்றான் கரிகாலன், விருத்தத்தில் வெற்றி பெற்றான் கம்பன், வருத்தத்தில் வெற்றி பெற்றான் வள்ளலார், வாழேந்தி வெற்றி பெற்றான் சேரலாதன், குடியேற்றத்தில் கழகத்தின் கூட்டத்தை நடத்தி வெற்றி பெற்றான் ஜேக்கையின் பழனி என்று ஒரு புதிய சரித்திரத்தை இன்றைக்கு பழனி அவர்கள் படைத்திருக்கிறார்கள். மாவட்ட கழகத்திற்கு மட்டும்தான் தேதி கொடுக்க வேண்டும், 52 மாவட்டங்களுக்கு சென்று வா என்று அம்மா அவர்கள் எனக்கு காரும் சீரும் தந்து வழி அனுப்பி வைத்த பொழுது குடியேற்றம் நகருக்கு வர வேண்டும் என்று பழனி வைராக்கியமாக இருந்தார். வீரமணியை வசமாக ஏமாற்றி குடியேற்றத்திற்கு அவர் என்னை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். வீரமணியை ஏமாற்ற முடியாது, அது திராவிடர் கழகத்தினுடைய வீரமணி. கருணாநிதி தினசரி அவனை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த வீரமணி கொள்கை வீரமணி, குன்றா புகழ்மணி, தான் சார்ந்திருக்கிற சகாக்களை வாரி இணைத்து வரலாறு படைக்க வேண்டும் என்று கருதுகிற எங்கள் வீரமணி, அவர் வீரமணி மட்டுமல்ல ஈரமணியாகவும் இருந்த காரணத்தினாலேதான் குடியேற்றத்திற்கு அவர் இந்த நிகழ்ச்சியை ஒப்புக்கொள்வதற்கு அனுமதி கொடுத்தார். அந்த வகையில் குடியேற்றம் நகரத்தில் உரையாற்றுகின்ற வாய்ப்பை பெற்றதற்காக நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு 1/4 நூற்றாண்டு காலம் தமிழகத்தின் மேடைகளில் நான் உரையாற்றி இருக்கிறேன். இதுவரைக்கும் நான் இருந்த இயக்கம் குறித்தோ ஏற்றுக்கொண்ட தலைமை குறித்தோ எந்த விமர்சனங்களையும் நான் செய்வதற்கு விரும்பவில்லை. அது அவசியம் இல்லை என்றும் நான் கருதுகிறேன். நாம் இப்பொழுது புலி வேட்டைக்கு புறப்பட்டிருக்கிறோம். எலிகளை பற்றியெல்லாம் இப்போது கவலைப்படக்கூடாது என்பதிலே நாம் மிகுந்த கருத்தோடு இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய கருத்து. ஒரு கழுகால் விரட்டப்பட்ட புறா அன்றைக்கு சிபி சக்கரவர்த்தியின் மடியில் விழுந்ததாக பேசுகிறார்களே, அதை போல கழுகால் விரட்டப்பட்ட புறாவை போல எங்கே செல்வதென்று திசை தெரியாமல் தவித்த நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மடியில் விழுந்தேன். சிபி சக்கரவர்த்தி அன்றைக்கு புறாவிற்கு அடைக்கலம் தந்ததை போல் நாஞ்சில் சம்பத் என்கிற இந்த எளிய தொண்டனுக்கு அம்மா அடைக்கலமும் தந்தார்கள், அபயமும் தந்தார்கள், காரும் தந்தார்கள், சீரும் தந்தார்கள், கழகத்திலே கொள்கை பரப்பு துணை செயலாளர் என்கிற மகுடமும் தந்தார்கள், மதிப்பும் தந்தார்கள், அளக்க முடியாத அன்பையும் கொட்டி தந்து நாடெல்லாம் சுற்றி வருவதற்கு எனக்கு அனுமதியும் தந்த மகிழ்ச்சியில் உங்கள் முன்னாலே நான் நின்று கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அறைகூவல் விடுகிற நிலைமைகளை சில பேர் இன்றைக்கு திட்டமிட்டு வேண்டும் என்றே உருவாக்கி வருகிறார்கள். கருணாநிதிக்கு அவசியம் இல்லாமல் பிறந்த மு.க. ஸ்டாலின் நேற்றுக்கு இங்கே எங்கோ வந்து தமிழ்நாட்டில் சட்டமன்றத்திற்கான தேர்தலும் வரும் என்று அந்த மூளையிலே முள்முளைத்த முட்டாள்